பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் யோபுவின் சரித்திரத்தில் நாம் எடுத்து சிந்திக்க வேண்டிய பகுதி 26வது அதிகாரம் முழுக்க. யோபுவின் சரித்திரத்தில் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் அவருடைய நண்பர் பில்தாத் சஜஷன்ஸ்லாம் கொடுத்துருப்பார். அதனால அவருடைய பேச்சுக்கு மறு உத்தரவு சொல்லும் விதமாக யோபு இந்த அதிகாரத்தை பேசியிருப்பாரு. இதில் நீ என்ன நீ இவ்வளோ எனக்கு அது கர்த்தருடைய பராக்கிரமங்களை பற்றிலாம் சொல்லியிருந்தாரு. அது நீ இவ்வளோ சொல்கிறியே, நீ எனக்கு என்ன, எனக்குன்னு இல்லை, யாரோ எளியவர்களுக்கெல்லாம் நீ என்னெல்லாம் உதவி செஞ்சுருக்க, எப்படி இருந்த, அதை பற்றி உனக்கு தெரியுமா, நீ துன்பப்படுகிறவங்களுக்கு நீ என்ன உதவி பண்ண, எல்லாம் பண்ணியா அப்படின்னு சொல்லி ஒரு 3-4 வசனங்கள் வரைக்கும் பில்தாத்தை பற்றி யோபு தன்னுடைய கருத்துக்களை குறிப்பிடுகிறார். அதற்கு அப்புறம் இது அவர் டைரக்டாக வேற அடுத்த இதுக்கு பாஸ் ஆகி அவர் சொல்ல விஷயங்கள் தேவனுடைய பராக்கிரமங்கள், அவர் என்னெல்லாம் அவருடைய செயல்பாடுகள் என்ன, அவர் எப்படி இருப்பார், துன்மார்களுக்கு என்ன தண்டனை கொடுப்பாரு, அது குறித்து இந்த அதிகாரம் முழுவதும் யோபு விளக்கமாக பில்தாத்திட்ட சொல்கிறாரு. அது ஓரளவுக்கு நமக்கு நிறைய விஷயங்களில் நம்ம சிந்திக்கக்கூடியதாகவும், ஒரு துக்கத்தில் ஒரு கஷ்டத்தில் தானே பனிஷ்மெண்ட் அனுபவிக்கிற மாதிரி ஒரு மனுஷன் இருக்கார். அந்த நிலைமையில கூட தேவனுடைய கருத்துக்களை, தேவனுடைய சிந்தனைகள், அதை பற்றி அவர் பேசும்போது எந்த அளவுக்கு கிளியராக பேசுகிறாரு அப்படின்றது நமக்கு ரொம்ப, நம்மளாம் இப்படி ஏதாவது சூழ்நிலை இருந்திருந்தால் நம்ம இந்த அளவுக்கு கிளியராக இருந்திருப்போமா அப்படின்றது ரொம்ப சந்தேகமான, ரொம்ப சிந்தனைக்குரிய விஷயம்தான். யோசிச்சு பாருங்களேன், யோபுவோட நிலைமை, அவருடைய பேச்சுக்கள், இதுகளை பற்றி இந்த அதிகாரத்தை வாசித்து தெரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா.